இங்கே ஒன்று பேசுறது அங்கே ஒன்று செய்கிறது அப்படிப்பட்டவர் கிடையாது. நல்லவர் அவர். அப்போ நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்டவர் 100 வயசு ஆளை பார்த்து 90 வயசு பொண்ணை பார்த்து உனக்கு புள்ள பிறக்குன்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாரா? அவன்கிட்ட நான் ஓட்டா கேட்குறாரு இவர். அவன்கிட்ட ஏதாவது ஆக வேண்டியது இருக்குது அவர்கிட்ட? அவனுக்கு அள்ளி வீசுகிறாரா வாக்கு தத்துவத்தை? கிடையாதுங்க. அவருக்கு ஒன்றும் தேவை கிடையாது. அவன் ஓட்டும் தேவை கிடையாது. அவன் தயவும் தேவை கிடையாது. ஆனால் அவன்கிட்ட அவன் சொல்கிறாரு, உனக்கு இவ்வளவாய் உன் சந்ததி இருக்கும். ஏன் சொல்கிறாரு? அவர் ஒருபோதும் லூஸாக சொல்ல மாட்டார், ஃபால்ஸாக சொல்ல மாட்டார், லைட்டாக சொல்ல மாட்டார். அவர் சொன்னார்னா நிச்சயமாக செய்வார் என்று அர்த்தம் இல்லையா? இவர் ஒருத்தர் தான் ஒரு தடவை சொன்னார்னா 1000 தடவை சொன்ன மாதிரி. மீதி பேர்லாம் சும்மா. இவர் 1000 தடவை சொல்ல வேண்டியதில்லை, 100 தடவையும் சொல்ல வேண்டியதில்லை. ஒரே தடவை சொன்னார்னா நிச்சயமாய் நடக்கும். அதை தடுத்து நிறுத்துறதுக்கு யாருமே கிடையாது. தடுத்து நிறுத்த யாருமே கிடையாது. அற்புதமான தேவன், சர்வ வல்லவர், வானத்தின் பூமி உண்டாக்குறவர். யோசிச்சு பார்க்க, ஆபிரகாம் அப்படிப்பட்ட தேவன். இந்த தேவனை ரொம்ப நாள் தெரியாம இருந்தேன் நான். இவர் தெரிஞ்சிட்டேன், எனக்கு தரிசனமானார். அற்புதமான தேவன். இவர் சொல்றாரு, சும்மா சொல்லியிருப்பாரா? என்கிட்ட விளையாடுறாரு அவரு, என்ன கிண்டல் பண்றாரு அவரு, என்ன சோதிச்சு பார்க்கிறாரு அவரு? கிடையாது. சொல்றாரு, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும், நான் நம்புகிறேன். அவர் சொன்னார்னா நான் நிச்சயமா நம்புறேன். எத்தனை பேர் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்புகிறீங்க? இல்லைங்க, என் பிரச்சனை எவ்வளவு, உங்க பிரச்சனை நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் சர்வ ஞானி. உங்களை அவருக்கு தெரியும். இல்லைங்க, நான் ஏழை குடும்பத்து, அது அவருக்கு தெரியும். நீங்க எங்க பிறப்பீங்கன்னு தெரியும், உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு தெரியும். வாக்குத்தத்தத்தை சும்மா கொடுக்கல, அவர் அர்த்தத்தோடு கொடுத்துருக்கிறார். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறீங்க, என்ன வியாதி, என்ன முடியாது எல்லாம் தெரியும். எவ்வளோ சிறியவர்கள் எல்லாம் தெரியும். நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணும். உங்கள் ப்ரேயர் ரிக்வஸ்ட் லிஸ்ட்டை மடித்து பாக்கெட்டில் வச்சுங்க. அவருக்கு ஏற்கனவே தெரியும். எல்லாம் தெரிஞ்சு தான் இவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். இருக்கீங்களா? அது ஒரு கன்க்ளூஷன். இவ்வளோ பெரிய தேவன், இவ்வளோ நல்லவர், மகத்துவமானவர், மகிமையானவர், உண்மை பேசுகிற நீதி உள்ள அற்புதமான தேவன் சும்மா சொல்லியிருக்க மாட்டார். அது ஒரு கன்க்ளூஷன்.